வணக்கம் பிள்ளைகள். 2ஆம் தவணை தரம் 10 2ஆம் தவணை பரீட்சைக்கு தயார்படுத்துவோமா? நாங்க 2ஆம் தவணை மாடல் பேப்பர்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிற பேப்பர் வந்து 2024ஆம் ஆண்டு வவுனியா தெற்கு வலயத்துல நடைபெற்ற கணித பாடம் தரம் 10 மாணவர்களுக்கானது. அதுல பகுதி 1 ஏற்கனவே பார்த்துட்டோம். பகுதி 2லையும் முதல் 4 கேள்விகளை பார்த்துட்டோம். சரியா? வரைவு கேள்வி, வேலை நாட்கள், சதவீதம், அதுக்கு பிறகு ஒருங்கமை சமன்பாடுகளும் அச்சரணித பின்னங்களும். சரியா? இந்த 4 கேள்வியும் பார்த்துட்டோம். அடுத்ததான் நாங்க இப்ப பார்க்க இருக்கிறது 5வது கேள்வி. அதாவது இடை காண்றது வந்து நாங்க இனிதான் படிக்க போறோம். சரியா? 10ஆம் ஆண்டு தேர்ட் டேர்ம்ல படிக்க போறோம். அப்ப 9ஆம் ஆண்டுல படிச்ச ஞாபகம் இருக்குத்தானே? 9ஆம் ஆண்டுல படிச்ச அறிவை வச்சுக்கொண்டு நாங்க இந்த கேள்வியை முயற்சி செய்வோம். ஓகே தானே? அப்போ 9ஆம் ஆண்டுல நீங்க ஆகாரம், ஒரு குறிப்பிட்ட தரவுகளுக்கு ஆகாரம் எப்படி காண்ற, விடயம் எப்படி காண்ற, வீழ்ச்சி எப்படி காண்ற, விடை எப்படி காண்றன்றத படிச்சிருப்பீங்க. சரியா? அதை ஒரு ஒரு எளிய உதாரணம் மூலமா ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த கேள்வி போனோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா? பாருங்க, ஆகாரம், விடயம், வீச்சு என்ன காண்றேன்னு சொன்னாலும் அந்த தரவு தொகுதியை முதல்ல ஏறு வரிசைப்படுத்தும் அல்லது இறங்கு வரிசைப்படுத்தும். சரியா? நான் உங்களுக்கு இலகுவா இருக்கிறதுக்கு ஏறு வரிசைப்படுத்தியே தான் 5, 7, 9, 11, 13, 15. சரியா? ஓகே பிள்ளைகள், இதுல ஒரு தரவு தொகுதி ஒன்று தந்திருக்கு. இது என்னவா வேணாலும் இருக்கலாம். சரியா? ஒரு தரவு தொகுதி ஒன்று தரப்பட்டிருக்கு. இதுல இருந்து நாங்க ஒவ்வொன்றா காணப்போறோம். வீச்சு, வீச்சு, ஆகாரம், விடயம், டை. வீச்சு, ஆகாரம், விடயம், இடை, இந்த 4 விஷயத்தையும் ஒரு தடவை கொஞ்சம் குயிக்கா ஞாபகப்படுத்திக்கணும் போறேன். சரி, வீச்சு என்று சொன்னா என்ன? என்ன ஞாபகம் இருக்கு சொல்லுங்க அப்ப நீங்கள். வீச்சு என்று சொன்னா என்ன? கூடிய பெருமானத்துல இருந்து குறைஞ்ச பெருமானத்தை கழிக்கணும். அதேதான். சரியா? வீச்சு என்று சொன்னா வேறு வரிசைப்படுத்தி விட்டீங்கன்னா இல்ல இறங்கு வரிசைப்படுத்தி விட்டீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன? கூடின பெருமானத்திலிருந்து குறைஞ்ச பெருமானம், அதாவது என்ன ரேஞ்சுக்குள்ள இருக்கு, இவ்வளவு டேட்டாம என்ன ரேஞ்சுக்குள்ள இருக்கு. கூடின பெருமானம் 15, குறைந்த பெருமானம் 5. அவை வீச்சை காணணும்னு சொன்னா 15ல இருந்து 5 கழிச்சா வீச்சு வந்து 10. ஓகேவா? ஆகாரம், ஆகாரமான என்ன? சாப்பாடா? என்ன? இல்ல சார், அது இல்ல சார், வந்திருக்குது. எந்த பெருமானம் அதிக அளவு இருக்கோ அதுதான் சார். இந்த பெருமானம் திரும்ப திரும்ப, ஏன்னா ஒரே பெருமானம் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னு சொன்னா அவரை தான் நாங்க ஆகாரம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த தரவு தொகுதியில ஆகாரம் என்ன? 13. 13 சார். 13. என்ன? 13 2 தரம் வந்திருக்குல்ல. மற்ற நம்பர் எல்லாம் ஒரு ஒரு தரம் தான் வந்திருக்கு. ஆனா 13 2 தரம் வந்தபடியா இந்த தரவு தொகுதியில ஆகாரம் வந்து 13. ஓகேவா? சரி, அப்ப இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப என்ன ஆகாரம்? 5,13. இப்ப 5ம் 2 தரம் வந்திருக்கு, 13 2 தரம் வந்திருக்கு. அப்ப இப்ப ஆகாரம் 5,13 ஈர ஆகாரம். இப்ப இது ஆகாரம் 5. 5 மட்டும்தான் சார். 5 மட்டும். ஏன்னு சொன்னா 13 2 தரம் தான் வந்திருக்கு. ஆனா 5 வந்து 3 தரம் வந்துச்சு. சரியா? 5 3 தரம் வந்தபடியா இப்ப 5 மட்டும்தான் ஆகாரம். ஓகேவா? அப்ப ஆகாரம் விளங்கிட்டா? ஆகாரம் இப்ப ஆகாரம் 13, இந்த கேள்விக்கு 13. ஓகேவா? அடுத்தது அடுத்தது இடையம். இடையம் என்று சொன்னா என்ன சொல்லுங்க பாப்போம். இடையம் என்று சொன்னா நடுப்பெருமானம். நடுவுல இருக்கிறவர் ஏறு வரிசைப்படுத்தணும் அல்லது இறங்கு வரிசைப்படுத்துறீங்கன்னு சொன்னா அந்த தரவு தொகுதியில நடுவுல இருக்கிறவர் தான் இடையம். சரி, இடையில இருக்கிறவர் இடையம். ஓகேவா? அப்ப இதை பாருங்க, 1 2 3 4 5 6 7 தரவுகள் இருக்கு. அப்ப முன்னுக்கு 3 பேர், பின்னுக்கு 3 பேர். இந்த தரவு தொகுதியில ஆகாரம் இடையம் எது? 11 சார். 11. நடுவுல இருக்கிறார் பாருங்க, முன்னுக்கு 3 பேர், பின்னுக்கு 3 பேர். ஆகவே இவர் இடையம் 11.
சரியா? விடயம் 11. ஓகே, சரி. இப்ப இப்ப யாருடைய இப்ப யாருடையம்? 11ஐயும் 13ஐயும் கூட்டி 2ஆல பிரிப்போம். இப்ப பாருங்க, 8 தரவு வந்துச்சு. 8 தரவு வந்தா நடுவுல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. என்ன 8 தரவு வந்தா பாருங்க, நடுவா பிரிச்சா பாதியா பிரிச்சா இஞ்சால 4 தடவை இருக்கு, இஞ்சால 4 தடவை இருக்கு, நடுவுல ஒரு நம்பர் இல்ல. அப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்க இந்த 2 நம்பரையும் எடுப்போம். சரியா? நடுவுல அப்போதான் ஒற்றையில வந்தது 7 வந்தது. அப்ப நடுவுல ஒருத்தர் இருப்பார் கட்டாயம். சரி, அப்ப நீங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் போறீங்கன்னு சொன்னா நடுவுல ஒருத்தர் இருப்பார். அது 4 ஃப்ரெண்ட்ஸ் போறீங்கன்னு சொன்னா நடுவுல இருப்பாங்களா யாராச்சும்? இல்ல. அப்ப 11ஐயும் 13ஐயும் முதல்ல கூட்டணும். அப்புறம் இதுல 11,13 போட்டு விடுறீங்க, இந்த ஆகாரம் போடுற மாதிரி. என்ன ஆகாரம் போடுற மாதிரி 11,13 போட்டு விட்டா பிள்ளை விடயம் சொன்னா நடுவுல இருக்கிற அப்படி காணுண்டா 11ஐயும் 13ஐயும் கூட்டி. சரியா? 11ஐயும் 13ஐயும் கூட்டி 2ஆல பிரிச்சு விடணும். அப்ப 11ஐயும் 13ஐயும் கூட்டினா எத்தனை? 24. 24. 2ஆல பிரிச்சு எத்தனை? 12. 12. அப்ப இடையம் வந்து 12 வரும். ஓகே தானே? சரியா? அடுத்தது இடை. இடை சராசரி, எவரேஜ். இடை என்று சொன்னா என்ன? இடை எப்படி காண்றாங்க? இடை உங்களோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் கூட்டி கொடுக்கப்பட்டுள்ள மொத்த பரிமாணத்தையும் கூட்டி சார் எத்தனை பரிமாணம் கொடுத்திருக்காங்களோ அதால பிரிக்கணும். எத்தனை நம்பர் இருக்கோ அதால பிரிப்போம். வெரி குட். எத்தனை நம்பர் இருக்கோ அதால பிரிப்போம். சரியா? ஓகே, இது பழைய மாத்திருக்கோம். பிறகு யாராச்சும் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போடுவாங்க, 17ல இருந்து 5 கழிச்சு, 15ல இருந்து 5 கழிச்சிருக்காரு, பிள்ளையா சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா சரி, பழைய மாதிரி மாத்தி விட்டுறோம். அப்ப 17 இருந்தது என்ன? ஓகே, 13. அப்ப இப்ப இடையம் எது? இப்ப இடையம் 11 என்ன? இப்ப இடையம் 11. அப்ப இடை என்று சொன்னா சராசரி. அதாவது உங்களோட ரிப்போர்ட் கார்டுல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல உங்களோட மொத்த 9 பாட மார்க்ஸும் இருக்கும். 9 பாட மார்க்ஸுக்கும் கீழே டோட்டல் இருக்கும். மார்க்ஸ்ல கூட்டுத்தொகை இருக்கு. கூட்டுத்தொகைக்கு கீழே உங்களோட ரேங்க் இருக்கும், முதலாம் பிள்ளை. என்ன அதுக்கு அடுத்ததா இருக்கும் சராசரி. சராசரி எப்படி காண்ற ரிப்போர்ட்ல? உங்களோட ரிப்போர்ட்ல சராசரி எப்படி காண்றது? எல்லா பாடத்தையும் கூட்டி 9ஆல பிரிக்கிறது. வெரி குட். எல்லா பாட மார்க்ஸையும் கூட்டி அதை 9ஆல பிரிப்போம். ஏன்னா 9 பாட மார்க்ஸ் தானே அதுல இருக்கும் ரிப்போர்ட் கார்டுல. அப்போ 9 பாட மார்க்ஸையும் கூட்டி 9ஆல பிரிப்போம். அதே மாதிரி இதுல இருக்கிற எல்லா தடவையும் கூட்டி எத்தனை 7 தடவை இருக்கு 7ஆல பிரிப்போம். சரியா? அப்ப எவ்வளவு கூட்ட விட வருது? இவ்வளத்தையும் கூட்ட கூட்டி 23. கூட்ட விட வருது 73. 73 வருதா? ஆம் சார். 73. அப்ப எத்தனை பிரிக்கணும்? 7ஆல பிரிக்கணும். 73 7ஆல பிரிச்சா 10 தசமங்கள் வரும். 10 தசம் 73. 10.44. 10 7 10 70. 70. அப்ப 3 மீதி. அப்ப அங்கால தசம் புத்தி ஒரு சைவர் அடிக்கலாம். 7 4 28. பிறகு 2 மிச்சம். அப்ப 7 2 என்ன பிள்ளைகள்? அப்ப இடை வந்து 10.42. இடை வந்து 10.42. ஓகேவா? ஆகாரம், இடையம், வீச்சு எல்லாம் விளங்கினதா? ஆம் சார், விளங்கினது. ஓகே, குட். அப்ப இப்ப பாருங்க, இது ஒரு கொஞ்ச தரவு தானே, இதுல ஒரு கொஞ்ச தரவு இருக்கு. சரியா? அப்ப இதுல இது கூட்டமாக்காத ஒரு மீட்டர் பெரம்பல், கூட்டமாக்காத மீட்டர் பெரம்பல். ஆனா இது குறைஞ்ச தரவுகளை கொண்டது. நிறைய தரவுகள் வந்துச்சுன்னு சொன்னா எங்களால இப்படி எழுதலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு 40 தரவு இருந்துச்சுன்னு சொன்னா, சரியா, அது எல்லாத்தையும் இப்படி கமா 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 போட்டு எழுதுறது கஷ்டம். ஏன்னா 40 தரவுகள், ஒரு 30 தரவுகள், 50 தரவுகள் இருக்கக்குள்ள இப்படி செய்யலாது. சரியா? அப்ப அவங்க என்ன செய்யலாம்? ஒரு அட்டவணை மூலமா செய்யலாம். ஒரு அட்டவணை ஒன்று தயாரிச்சுட்டு 30ல எத்தனை வந்துச்சு? உதாரணத்துக்கு இதுல பாருங்க, 13ல 2 வந்திருக்குல்ல, 13ல 2 வந்திருக்கா, 13ல 2 அப்படின்னா அட்டவணையில இருந்து ஈஸியா விளங்கிடும். சரியா? அப்ப அட்டவணையில இருந்து செய்ய போறோம். இப்ப அந்த கேள்விக்கு வருவோம். ஓகேவா? நம்ம அந்த கேள்வியை பார்ப்போம்.
கேள்விக்கு போவோம் பாருங்கோ. சரி, பால் விற்பனை 5வது கேள்விக்கு வருவோம். பால் விற்பனை நிலையம் ஒன்று கடந்த சில நாட்களில் விற்பனை செய்த பாலில் அளவு பற்றிய தரவுகள் பின்வருமாறு. சரியா, கூட்டமாக்காத மீடன் பெறம்பல் இது. நாங்க 10ஆம் ஆண்டுல கூட்டமாக்கின மீடன் பெறம்பல் படிப்போம் வகுப்பாயுடைய. உதாரணத்துக்கு இதுல 30 லிட்டர், அங்கால 40 லிட்டர். 30 லிட்டர் எத்தனை நாள் எடுக்கப்பட்டிருக்கு, 40 லிட்டர் எத்தனை நாள் எடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி இதுல தரப்பட்டிருக்கு. நாம 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுல எப்படி படிப்போம்னா 30 தொடக்கம் 40. சரி, 30 தொடக்கம் 40க்குள்ள யார் யாரெல்லாம் வர போறாங்கன்னு எண்ணி போடுவோம். சரி, அப்ப உதாரணத்துக்கு வகுப்பாயிட்டேன்னு சொன்ன என்னன்னா, இப்போ உங்களுக்கு உங்களோட மார்க்ஸ் வந்து 0ல இருந்து 100 வரைக்கும் இருக்க போகுது. சரியா, உங்களோட ஒவ்வொரு பாடத்துக்கும் மார்க்ஸ் போடுவோம் 0ல இருந்து 100 வரை. 75ல இருந்து 100 வரைக்கும் எடுத்தா அந்த ரிசல்ட் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? அதுக்கு சொல்லுவோம். சரி, 75ல இருந்து 100 ஒரு வகுப்பாயிடு. ஏன்னா 75ல இருந்து 100க்கு ஒவ்வொரு எழுத்துக்கு ஒவ்வொரு இலக்கத்துக்கும் ஒவ்வொரு போடையிலாது, ஒவ்வொரு மார்க்ஸுக்கும் ஒவ்வொரு எழுத்து போடையிலாது. 75 எடுத்தா ஏ, 76 எடுத்தா பி, 77 எடுத்தா சி, அப்படி போடையிலாது. 26 எழுத்து தான் மொத்தமே இருக்கு. அப்ப 75ல இருந்து 100 வரைக்கும் எடுத்தா ஏ, அப்படி அதுதான் கூட்டமாக்கினது சொல்றோம். சரி, வகுப்பாயிடு அதெல்லாம் பிறகு படிப்போம். ஓகே, அதுக்கு வரக்குள்ள பார்ப்போம். இப்ப நாங்க ஒவ்வொரு தரவையும் எண்ணி எண்ணி போடுறோம். 30ல எத்தனை இருக்கு? 2 இருக்கு. 40ல 3 இருக்கு. 50ல 4, 50 லிட்டர் படி 4 நாள் விற்பனையா இருக்கு. 60 லிட்டர் படி 5 நாள் விற்பனையா இருக்கு. 70 லிட்டர் படி 7 நாள் விற்பனையா இருக்கு. 80 லிட்டர் படி 6 நாள், 90 லிட்டர் படி 2 நாள், 100 லிட்டர் படி 1 நாள். இப்போ கடைன்னு இருந்தா, விற்பனை நிலையம் இருந்தா ஒவ்வொரு நாளும் ஒரே அளவு விற்பனையா போகணும் இல்லை. சரி, இப்போ ஒரு திருவிழான்னு வருது, திருவிழா. அப்ப நிறைய பேர் வந்து பால் வாங்குவாங்க அந்த இதுகள் கொடுக்கறதுக்கு. என்ன, அப்ப அந்த நேரங்கள்ல விற்பனை கூடவாக இருக்கும். இப்போ நிறைய அளவுல வாங்குவாங்க. சரியா, அப்ப அங்க கூட லிட்டர் விற்படும். அதுவே இப்ப ஒரு சீசனுமே இல்லாத நேரம் ஒரு குறைவான அளவுகள்ல விற்பனை நடக்கிற நாட்களும் இருக்கு. அப்ப எல்லாம் கலந்துதான் இந்த அட்டவணை. சரியா, அப்ப இதுல முதலாவது வெளியே பாருங்க, எத்தனை நாட்களுக்குரிய தரவுகள் இங்கே காட்டப்பட்டுள்ளது. எத்தனை நாள் பிள்ளைகள், எத்தனை நாட்கள் எண்ணி பாத்துனீங்களா? எத்தனை நாள் இருக்கு இதுல? இந்த இருக்கு 2. என்ன, 2, 2, 3, 5, 5, 5, 10. சரியா, 5, 5, 10 நாள். அதுக்கு பிறகு பாருங்க 16 நாள், 16 நாளும் 20 நாள். அங்கால 27 நாள், 29 நாள், 30 நாள். சரியா, ஒரு மாதம் என்று சொல்லலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம். 30 நாளுக்குரிய தரவுகள் இங்கே காட்டப்பட்டுள்ளது. அப்ப முதலாளிக்கு என்ன எழுதியிருப்பீங்க? 30 நாள். சரியா, 2வது வெளியே பாருங்க, இத்தரவுகளின் ஆகாரம், இடையம், வீச்சு என்பவற்றை காண்க. ஆகாரம், இடையம், வீச்சு. சரியா, ஓகே. அப்ப பாருங்க 30 படி 2 நாள், 30 படி 2 நாள். சரியா, ஒரு கொஞ்சத்தை உங்களுக்கு வெளியே காட்டுறேன். என்னென்ன எண்ணி போட்டிருக்காங்கண்டா, உதாரணத்துக்கு 30 ஒரு நாள், 30, 30, 40, 40, 40, 50, 50, 50, 50. இப்படி இருந்த தரவுகளை ஒரு அட்டவணையில போட்டுருக்கு. அப்ப 30ல 2 இருக்கு. 30ல 2 நாள். ஆமா, 40 படி 3 நாள், 50 படி 4 நாள், 60 படி 5 நாள், 70 படி 7 நாள், 80 படி 6 நாள், 90 படி 2 நாள், 100 படி 1 நாள். மொத்தம் இப்படி ஒரு குறியீட பாருங்க. மொத்தம் சிக்மான்னு சொல்லுவோம். மொத்தம் சிக்மா. இது வந்து மீடுரன் சொல்லுவோம். மீடுரன் சிக்மா எஃப். சரியா, சிக்மா எஃப் ஃப்ரீக்வன்சி. மீடுரன்டா ஃப்ரீக்வன்சி எஃப். சரியா, சிக்மா எஃப் வந்து இப்ப நாங்க கூட்டி போட்டா 30 நாள். மொத்தம் 30 நாள். சொல்லுங்க. 90 படி 2 நாட்கள் தானே சார்? 90 படி சாரி 90 படி 2. ஓகே, தேங்க்யூ. 90 படி 2. 90 படி 2. வேற ஏதாவது மார்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல தானே? ஓகே. அப்ப முதலாவது இங்கே எத்தனை நாட்களுக்குரிய தரவுகள் காணப்பட்டிருக்குது? மொத்தம் 30 நாள்.
ரெண்டாவது இத்தரவுகளின் ஆகாரம். ஆகாரம் அப்ப இதுல எழுதி போட்டு எண்ணி பாக்குறத விட இந்த இதுல எண்ணியே போட்டிருக்காங்களே, எதுக்குள்ளே கூடத்தரம் வந்திருக்கு? இந்த இந்த பால் அளவு கூடத்தரம் வந்திருக்கு இதுல 70. 70 சார். 7 போடுறேன் இல்ல, 7 தரம் 70 வந்திருக்கு. சரி, இதை பார்த்தா உங்களுக்கு கூட 50 வந்து 4 தரம் வந்திருக்கு. 50 4 தரம் வந்திருக்கு. அப்ப விடை வந்து 4 போடுவீங்களா 50 போடுவீங்களா? இதை மட்டும் தான். 2 போடுங்க. அத மாதிரிதான். அப்ப இந்த 7 தரம் வந்திருக்கு 70. அப்ப இடையம் என்ன? இடையம் 70. என்ன? சார், ஆகாரம். ஆகாரம். ஆகாரம் 70. அதிக தரம் வந்த தரவு ஆகாரம். அவர் 70. அடுத்தது இடையம். அடுத்தது இடையம். இடையம் வந்து எல்லாத்தையுமே ஏறு வரிசைப்படுத்தி நடுவுல இருக்கிறவர் தான் இடையம். அதுக்காண்டி இவ்வளவுத்தையும் எழுதி போட்டு 30 தடவை இப்படி எழுதி போட்டு நடுவுல இருக்கிற எண்ணி கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியாது, அது கஷ்டம். சரி, அப்ப இடையம் கண்டுபிடிக்கிறதுக்கு, இடையம் எத்தனையாவது தரவாக இருக்கிறது என்ற கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. மொத்த தரவுகள எண்ணிக்கை, சரியா, மொத்த தரவுகள எண்ணிக்கையோட, சரியா, மொத்த தரவுகள எண்ணிக்கையோட நாங்க ஒண்ட கூட்டி நாங்க அவரை 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா அவர் எத்தனையாதான் இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கலாம். விடயம் எத்தனையாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இதுல வார விடைய இடையம்னு போட்டு விட்டுறாங்க. இதுல இந்த சமன்பாட்டின் மூலம் என்ன கண்டுபிடிக்கலாம்? விடயம் எத்தனையாவதா இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். சரியா, உதாரணத்துக்கு நான் 50 எழுதினேன்னு பாருங்க. ஞாபகம் இல்லை, ஒரு புதுசாக 5 7 8 11 11 13 15. இதை இப்போ எடுக்கிறோம். அப்படியே நேர்மை ஈஸியா செய்வோம். பாருங்க, 1 2 3 4 5 6 7. அப்ப இடையம் எத்தனையா தரவா இருப்பார்? இதுல இடையம் எத்தனையா தரவா இருப்பார்? 1 2 4வது தரவா இருப்பார். இப்படி பாருங்க, அப்ப மொத்தமா 7 தடவை இருக்கு. அப்ப என்னக்கு பதில 7 போட்டீங்கன்னா 7ஐயும் 1ஐயும் கூட்டினா எவ்வளவு? 7ஐயும் 8 சார். 2ஆல பிரிச்சா 4. 4. அப்ப 4வது இடம், 4வது வீட்டு, 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல இருப்பார். 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடத்துல என்ன இருக்கு? 8 இருக்கு. அப்ப 8 தான். சரியா, 8 தான். ஓகே, இப்ப ரெட்டே எல்ல வந்துச்சு. சரியா, ரெட்டே எல்ல வந்து அப்ப 8 நம்பர் வந்துச்சு. 8 தரவுகள் வந்துச்சு. 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8 வரக்குள்ள உங்களுக்கு தெரியும் நடுவில் ஒரு தரம் இருக்க மாட்டேங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற 2ஐயும் எடுக்கும், 4ஆவது தடவையும் 5ஆவது தடவையும் எடுக்கும். அப்ப பாருங்க, இதுல போட்டு பார்க்கணும். சரியா, இதுல இதுக்கு ஒட்டேல வந்தா என்ன செய்யணும்னாங்களே, ஒட்டேல வந்தா இந்த அந்த தரவுகளோட எண்ணிக்கையை 2ஆல பிரிப்போம். அந்த தரவுகளோட எண்ணிக்கை 2ஆல பிரிக்கிறதையும் எடுக்கணும். சரியா, ஒண்ட கூட்டியா 2ஆல பிரிக்கிறதையும் எடுக்கப்போம். சரியா, அது அல்லது இப்படி விடுங்களேன், இப்படி விடுங்க. அதே போன அதே சாம்பாடே இருக்கு. அப்ப இதுல என்ன வரப்போகுது? 8. 8ஓட ஒண்ட கூட்டினா எவ்வளவு? 9. 9 2ஆல பிரிச்சா எவ்வளவு? 4.5. 4.5ஆம் இடத்துல இருக்கு. 4.5. 4.5ஆம் இடம். இடையம் வந்து 4.5 என்று சொல்லி வந்தா 4.5 என்று சொல்லி ஒரு உறுப்பு இருக்காது. இவர் 4ஆம் உறுப்பு, இவர் 5ஆம் உறுப்பு. இப்ப 4.5 சொன்னா 4ஐயும் 5ஐயும் கூட்டி 2ஆல பிரிக்கணும். அப்படி ஞாபகம். சரியா, 4.5ஆம் இடம் என்ன செய்வோம்? 4ஐயும் 5ஐயும் கூட்டி 2ஆல பிரிப்போம். அப்ப இதுக்கு என்ன வரப்போகுது? 4ஆம் உறுப்பு 8, 5ஆம் உறுப்பு 12. அப்ப 4 5 இதை கூட்டினா 20. 10. இதுல விடயம் 10. ஓகே, சரியா? இப்ப உடனே இந்த அட்டவணைக்கு போகிறோம். அட்டவணை இடையில காணப்புறம் பாருங்க பிள்ளைகள், எத்தனை தரவுகள் இருக்கு? மொத்தம் 30 தரவுகள் இருக்கு. சரியா, 30ஓட ஒண்ட கூட்டினா 31. 31 2ஆல பிரிச்சு எத்தனை? 15.5.
ஐந்தாம் 15.5 இடம் 15.5 இடத்துல இருக்கு. அப்ப 15ஆம் உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல எண்ணி கொண்டிருக்கேமா 1 2 இல்ல சார் 4 5 6 7 8 9 சொல்லி 15 வரைக்கும் எழுதி எண்ணியலுமா? இல்ல சார் அதான் அட்டவணை இருக்கு. இங்க பாருங்க, இது முதல் 2 உறுப்புகளும் 30. இதை பார்த்து விளை கொள்ளும். அடுத்த 3 உறுப்புகளும், அதாவது 2 3 கூட்டம் எத்தனை? 5 5ஆம் உறுப்பு வரைக்கும் பாருங்க, 1 2 3 4 5ஆம் உறுப்பு வரைக்கும் 40 இருக்கு. அதுக்கப்புறம் 6ஆம் உறுப்பு 7ஆம் உறுப்பு 8ஆம் உறுப்பு 9ஆம் உறுப்பு வந்து 50 இருக்கு. பாருங்க, 6ஆம் உறுப்பு 6ஆம் உறுப்பு 7ஆம் உறுப்பு 8ஆம் உறுப்பு 9ஆம் உறுப்பு இதெல்லாம் 50 இருக்கு. எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்? 2 3 5 5 4 எத்தனை? 5 4 9 30 5 4 9. அப்போ 9ஆம் உறுப்பு வரைக்கும் 50. அடுத்தது 9 4 எத்தனை? 9 5 எத்தனை? 14 9 5 14. 14ஆம் உறுப்பு வந்து 60. சரியா? 14ஆம் உறுப்பு 60. அப்ப 15ஆம் உறுப்பு யாரு? 70 70. 16ஆம் உறுப்பு யாரு? 70 அது மட்டும் இல்ல, 15 1 3 5 9 9 5 14. 14ல இருந்து 21 வரைக்கும் 14 முதல் 21 இல்ல, முதல் 21 வரைக்கும் 70 தான் இருக்கும். அப்ப 14ஆம் உறுப்பு 60, 15ஆம் உறுப்பு 70, 16ஆம் உறுப்பு 70, 17ஆம் உறுப்பு 70, 18ஆம் உறுப்பு 70, 19ஆம் உறுப்பு 70, 20ஆம் உறுப்பு 70, 21ஆம் உறுப்பு 70. சரியா? அப்ப எங்களுக்கு 15ஆம் உறுப்பும் தெரியும், 16ஆம் உறுப்பும் தெரியும். அப்ப 15ஆம் உறுப்பு 70 தான், 16ஆம் உறுப்பு 70 தான். 70 70 ரெண்டாவது இருந்துச்சா? 70 70 140 140 ரெண்டாயிரம் இருந்துச்சு 70. இடையே விளங்கிச்சா? கிளியரா? ஆம் சார் குட். வீச்சு வீச்சு ஈஸி. எது இதுல கூடின தடவை, எதுல குறைஞ்ச தடவை? கூடினது 100 குறைஞ்சது 30 100. ஒரு நாள் 100 லிட்டர் விற்கப்பட்டிருக்கு. அப்ப உள்ளதுக்குள்ளே கூடின தடவை இதுல இப்படி எழுதி கொண்டு போனோம்னா கடைசியில 100 இருக்கும். முதலாவதா என்ன இருக்கு? முதலாவதா என்ன இருக்கு? 30 சார். எழுதி விளங்கப்படுத்து எழுதினது உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காண்டி, குறிப்பா இந்த இடையம் விளங்கணும்ன்றதுக்காண்டி தான் எழுதினா. மற்றபடி இப்ப இந்த அட்டவணை விளங்குது தானே. இப்ப குறைஞ்ச தடவை 30, கூடின தடவை 100. ஆகவே வீச்சுன்னு சொன்னா குறைஞ்ச கூடின கழிக்கணும். ஆகவே வீச்சு சமன் 100 லிட்டர்ல இருந்து 30 லிட்டரை கழிச்சா வீச்சு வந்து 70. ஓகேவா பிள்ளைகள்? ஓகேவா? இவ்வளவு விளங்கிச்சா? ஆகாரம் இடையம் வீச்சு விளங்கிச்சா? ஆம் சார் விளங்கிட்டு குட். அப்ப நாங்க இப்ப இடையே காணப்போறோம். இடை சரியா? கூட்டமாக்காத மீட்டர் பெரும்பல்ல இடையே காணப்போறோம். சரியா? அப்போ ஒரு தடவை ஞாபகப்படுத்திக் கொள்றேன். எப்படி 9ஆம் நாள்ல செய்தோம்? கூட்டமாக்காத மீட்டர் பெரும்பலின் இடை. இவ்வாறு இதுல வேறொரு கேள்வி ஒன்று போட்டு காட்டியிருக்கேன். 42 வந்து ஒரு தடவை வந்திருக்கு, 56 வந்து 3 தடவை வந்திருக்கு. இதே மாதிரி கேள்விதான். சரியா? அப்ப மீடுரன் சொன்னா எஃப் என்று குறிப்போம் இல்லையா? ஃப்ரீக்வன்சி மீடுரன்டா எஃப். சரியா? தரவை நாங்க எக்ஸ்என் எடுக்கிறோம். தரவை எக்ஸ்என் எடுத்தா இதுல பாருங்க எஃப்எக்ஸ். அப்ப எஃப்ஐயும் எக்ஸையும் பெருக்கினா தான் எஃப்எக்ஸ் வரும். 42 ஒன்றால பெருக்கினா 42, 56 3ஆல பெருக்கினா 168. இங்க பாருங்க, இதுல கொஞ்சம் கோணல் மாணலாளி இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா ஒன்றுகளுக்கு நேரா ஒன்றுகள், 10களுக்கு நேரா 10கள், 100களுக்கு நேரா 100கள் எழுதினீங்கன்னா இதுலயே வச்சு கூட்டிடலாம். இங்க பாருங்க, உங்க புத்தகத்துல எப்படி எழுதியிருக்காங்க, ஒரு நேருக்கு இல்லாம இருக்குல்ல. ஒன்றுகள் எல்லாம் இப்படி இருக்கு, இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் இப்படி வருது. இப்படி இருந்தா எப்படி கூட்டுறது? ஒரு நேருக்கு எழுதுவோம். ஒன்றுகள்னா ஒன்றுகள் அப்படி நேருக்கு எழுதுங்களா? நேருக்கு எழுதினீங்கன்னா இதுலயே கூட்டிடலாம். பிற திரும்ப ரஃப் பேப்பர்ல இவ்வளோத்தையும் எழுதி அவ்வளோத்தையும் கூட்டி நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? அப்ப பிள்ளைகள்
என்னது தரவை மீடுறனால பெருக்கினா எஃப்எக்ஸ் வரும். அந்த எஃப்எக்ஸ் கூட்டுத்தொகை சிக்மா எஃப்எக்ஸ் 1455. அப்ப மொத்த தரவுகளோட கூட்டுத்தொகை 1455. மொத்த தரவுகளோட எண்ணிக்கை வந்து 21. ஆகவே 21ஆல பிரிச்சு விடும். அவ்வளவுதான், என்ன பிரச்சனை? சரியா? நீ பாருங்க, இதுல வேறொரு உதாரணம் தந்திருக்காங்க. 36 மாணவர்கள் இருக்காங்களாம், அவங்களோட நிறை தந்திருக்கு, நிறை. அப்ப அதுல விடையை கண்டிருப்பாங்க பாருங்க. விடை பாருங்க, 20 கிலோ படி 3 பேர்னு சொன்னா அதுலயே 60 கிலோ வந்துருவாங்க. ஏன்னா 20 கிலோ மாணவர்கள், இது தரம் தரம் 3 மாணவர்கள், அதாலதான் 20 கிலோ எல்லாம் இருக்கு. அப்புறம் என்னடா 20 கிலோட ஆட்கள் இருப்பாங்களா யோசிக்கிறீங்கள. தரம் 3 மாணவர்கள், சின்ன புள்ளைய. சரியா? அப்ப 20 கிலோல 3 பேர் இருக்க. அப்ப அவங்கள 60 கிலோ வந்துட்டு. ஆமா, பாருங்க 27 கிலோல 3 பேர் இருக்காங்க. அப்ப அதுல 81 வந்துட்டு. அப்படி ஒவ்வொன்றையும் பெருக்கி பெருக்கி போட்டு மொத்த மாணவர்களோட நிறை வந்து 854 கிலோ வந்திருக்கு. 854 கிலோவை 36 பிள்ளைகள் தானே இருக்கு. அப்ப 36ஆல பிரிச்சு விட்டா ஒரு மாணவர்கள சராசரியா இவ்வளவு. குண்டு பையனும் இருப்பான் கிளாஸ்ல, ஒல்லி பையனும் இருப்பான். ஏன்னா கிளாஸ் இருந்தா ஒரு அழகா இருக்கணும். அதான் கிளாஸ்ல பியூட்டி. ஒரு குண்டு பையன் இருப்பான், ஒரு ஒல்லி பையன் இருப்பான், ஒரு குளப்படி பையன் இருப்பான், ஒரு கெட்டிக்கார பையன் இருப்பான். என்ன, ஒரு பையன் இருப்பான் பள்ளிக்கூடத்துக்கு அப்பப்ப வந்து போற பள்ளிக்கூட பையன் இருப்பான். என்ன, ஒவ்வொரு நாளும் வர பள்ளிக்கூடத்துக்கு வர பையன் இருப்பான், பக்தி பரவசமா வர பையன் இருப்பான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் பள்ளிக்கூடத்துல பார்த்துருப்பீங்க. நீங்க என்ன டைப் யோசிச்சு பாருங்க. சரியா? அப்ப அத மாதிரி நிறைகளும் மாறுபடும். என்ன, சின்னாக்கள் உயரத்தை பார்த்தா ஒரு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த மனிதன் ஒருத்தன் இருப்பான் வகுப்புக்குள்ள, அவனைத்தான் எல்லாத்துக்கும் விடுவாங்க. மேலே இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறது, மேல பிளாக் போர்டுல உச்சியில திருக்குறள் எழுதுறதுக்கு, ஒட்டுறதுக்கு, படம் ஒட்டுறதுக்கு எல்லாம் அவன் தான் சரியானா. சரியா? அது மாதிரி பந்து கிரிக்கெட் பந்து அது காணிக்குள்ள விழுந்துட்டா அதை வேலிக்குள்ளால பூந்து எடுக்கிறதுக்கு நம்மள மாதிரி ஒரு பையன் இருப்பான். என்ன, அளவுல சின்ன பையன். அப்படி பிள்ளை எரிஞ்சு பாருங்க. இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசம். சரி, அவங்களோட எண்ணிக்கை இதுல தரப்பட்டிருக்கு, மொத்த நிறை இதுல தரப்பட்டிருக்கு. சரியா? அப்ப பெருக்கோணும், ஒவ்வொருத்தர் கிலோவும் பெருக்கி என்ன மொத்த கிலோகிராம் எவ்வளவு, மொத்த பேர் எவ்வளவு, சராசரியா அந்த வகுப்புல ஒரு ஆள்ல கிலோ 23.7. சரியா? சராசரி 20. அதுக்காண்டி எல்லாரும் 23 கிலோவா? இல்ல, 20 கிலோலயே மாக்கள் இருக்கு, 27 கிலோலயே மாக்கள் இருக்கு. சராசரியா 23 கிலோ இருக்கும். ஒரு ஒரு மாணவன்னா சராசரியா 23 இருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு கணித பாடத்துல 99 மார்க்ஸ் வரும் இந்த முறை. ஏன்னா 2ஆம் ஆண்டு எடுத்து தர போறீங்க எல்லாரும். அது மாதிரி இப்போ இங்கிலீஷ் பாடத்துக்கு 75 வந்துட்டு. சரியா? இங்கிலீஷ் பாடத்துக்கு 75, கணித பாடத்துக்கு 99. அப்ப சராசரி வந்து ரெண்டுக்கு நடுவுல தான் இருக்கும். சராசரி வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சராசரி வந்து ஒரு 84 வருது. 84ன்னு போட்டிருக்கு. அதுக்காண்டி உங்களுக்கு கணிதத்துல 84 இல்ல, 99. சரியா? அது ஈக்குவல் பண்ண போகுது. சரியா? இதுல குறையிறது அங்க கூட போகுது. அப்ப சராசரியா உங்களுக்கு 84 எவரேஜ் வரப்போகுது. ஓகே, அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இப்ப விடை என்று சொன்னா என்னண்டு. அப்ப இதுல பாலின் அளவு வந்து எக்ஸ். இனி நாங்க நடுப்பெருமானம், வகுப்பாடு நடுப்பெருமானம் காணுவோம் 10ஆம் ஆண்டு. அவரைத்தான் நாங்க எக்ஸ்டெண்ட் போடுவோம். வகுப்பாடு எழுதி போட்டு வகுப்பாடு நடுப்பெருமானத்தை தான் எக்ஸ்டெண்ட் போடும். அது பிறகு பார்ப்போம். நாட்களின் எண்ணிக்கைக்கு என்ன குறியீடு சொல்லுங்க பாப்போம். நாட்களின் எண்ணிக்கைக்கு என்ன குறியீடு? எஃப் வீடு ரன். சரியா? அப்ப அடுத்த குளம் என்னவா இருக்கும்? அடுத்த குளம் எஃப்எக்ஸ். சரியா? நான் நடிக்காம விட்டேன். சரி, பரவாயில்ல. அப்படியே எழுதிடுவோம். சரியா? 30 2 எத்தனை? 60. 40 3 எத்தனை? 120. இப்படி எழுதுவோமா? இப்படி எழுதலாமா? இப்படி எழுதினா ஒன்றுகளுக்கு நேரம் ஒன்றுகள் நிக்குதா? இல்ல சார்.
திரும்ப எழுதி கூட்ட வடிவம் திரும்புறது அல்லது பிள்ளையாகுது. ஒன்றுகளுக்கு நேரா ஒன்றுக்கள், பத்துக்களுக்கு நேரா பத்துக்கள், நூறுகளுக்கு நேரா நூறுகள். இப்படி என்ன நேரமே இருக்கு, இதுலயே வச்சு கூட்டிக்கலாம். 50 நாள் எத்தனை? 200 60 அஞ்சு எத்தனை? 300 7 490 490 6 480 180 100 சரியா? அப்ப சிக்மா எஃப்எக்ஸ், சிக்மா எஃப்எக்ஸ், சிக்மா எஃப்எக்ஸ் கூட்டு தொகை, அதுதான் முன்னும் சிக்மா போட்டிருக்கேன். FX எல்லாம் எல்லாத்தையும் அவர் 0 0 0 எல்லாத்தையும் முன்னா 0. 6 2 8 8 9 17 17 8 25 25 மட்டும் 33. 3 3 மிச்சமா? 3 3 4 6 9 13 17 18 19. நான் கூட்டினது சரியா? ஆம் சார். ஓகே சரி. என்ன அப்ப இடையே காணப்படுறோம். இடை என்று சொன்னா சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப் ஆல பிரிக்கணும். இந்த சமன்பாடு எழுதுறதுக்கெல்லாம் உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை, நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. சரியா பிரதியீடு செய்யணும், அதுக்குதான் மார்க்ஸ். அப்ப மொத்தமா எத்தனை பால், எத்தனை லிட்டர் பால் ஒரு மாசம் ஃபுல்லா வந்திருக்கு? 1930 1930 லிட்டர் சேர்ந்திருக்கு. எத்தனை நாள்ல சேர்ந்தது? 30 நாள்ல. அப்ப ஒரு நாள்ல அன்னளவாக ஒரு நாள்ல எவ்வளவு சேர்க்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிரிப்போம். 0 கொட்டுவோம். 193 சரியா? 193 உண்டால பிரிவோம். தெரியல சரி, விலையெழி அடிப்போம். 193 உண்டால பிரிச்சா 64.3 18 ஒன்று மிச்சம் 4 12 ஒன்று மிச்சம், அப்புறம் தசம் 3 9 ஒன்று மிச்சம் 3 3 64.33. சரி, 2 தசமதானங்களோட நிப்பாட்டுங்க. அதுக்கு பிறகு முதலாம் மண்டலவாக்கம் முழு எண்ணில் தருக, முதலாம் மண்டலவாக்க பெருமானத்தில் தருக, 2ஆம் மண்டலவாக்க பெருமானத்தில் தருக என்று சொல்லி கேள்விகள் கேட்கலாம். சரி, அப்போ சுமார் உதாரணத்துக்கு இந்த கேள்வியில இருந்தா போயிட்டு இருக்கு. சரி, பரவாயில்ல, இந்த கேள்வியை படிச்சா ஃபுல்லா நல்ல வடிவா விளக்கமா படிப்பான். 64.33 கிட்டிய லீட்டரில் தருக என்று சொல்லி கேட்டாலும், கிட்டிய முழு எண்ணில் தருக என்று கேட்டாலும் ஒன்றுதான். கிட்டிய லீட்டரில் தருக என்று கேட்டாலும் ஒரு கேள்விதான், கிட்டிய முழு எண்ணில் கேட்டாலும் ஒன்றுதான். அப்ப இதுல 4 நம்பர் இருக்குல்ல, இந்த 4 நம்பர்ல முழு எண் யாரு? முழு எண் 64. முழு எண். அப்ப முழு எண்ணுக்கு மட்டும் தட்ட சொன்னா 64 ஒரு கோடை போடுங்க. அப்ப விடை என்ன வரும்? மட்டம் தட்டினா 1 64 வரும். இல்லாட்டி 64க்கு அடுத்த நம்பர் என்ன? 65. 65. அப்ப 2 விடை இருக்கு, 64 65 பாக்குறதா. முழு எண்ணுக்கு மட்டும் தட்ட சொன்னா முழு எண்ணுக்கு பின்னுக்கு வர நம்பர் 5 விட கூடவா இருக்கா இல்ல 5க்கு சமனா இருக்கா 5 விட குறைவா இருக்கான்னு பாப்போம். சொல்லுங்க, 3ன்றது 5 விட கூடவா இருக்கா குறைவா இருக்கா? 5 விட குறைவா இருக்கு. 5 விட குறைவா அதே விடையே போடும், 64 போடுவோம். அப்ப இதுக்கு என்ன விட? 64 லிட்டர் வரும், 64 லிட்டர். இப்ப என்ன விட? 65 65 இது கிட்டிய லீட்டரில் தருங்க, கிட்டிய முழு எண்ணில் தருகன்னு கேட்டா இப்படி இருக்கு. முதலாம் தசமதானத்திற்கு மட்டம் தட்டுக. முதலாம் தசமதானம் கிட்டிய முதலாம் தசமதானத்தில் தருக என்று கேட்டா இதான் முழுவன் பிள்ளை, இது முழுவன், இது தசம், இது தசம். அப்ப இவர்தான் முதலாம் தசமதானம், இவர்தான் முதலாம் தசமதானம். முதலாம் தசமானத்துக்கு மட்டம் தட்ட சொன்னா அவரோட ஒரு கோடு. அப்ப இதுல என்ன நம்பர் இருக்கு? 64.5. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 64 3 64 6 64 4 6 64.5 அல்ல 64.6 தான் விட. அப்ப முதலாம் தசமானத்துக்கு மட்டும் தானே சொன்னா, நாங்க 2ஆம் தசமானத்தை பார்க்கணும். அவர் 5 விட குறைவா இருக்கிறார். அந்த விட என்ன? 64.5 64.5 அதே விட 64.5 வருது.
இப்ப என்ன விட 64.6. 5 விட கூடவா இருக்குது 5 அல்லது 5 விட கூடவா இருந்தா இதுக்கு அடுத்தது அப்ப 64 மாறும். ஓகே, அப்ப விளங்கிருக்கு நினைக்கிறேன். இப்ப இதுல ஒன்றுமே சொன்னீங்களே. 64.33 லிட்டர். ஓகே, சரி. அப்ப கடைசி கேள்வி என்ன சொல்லுங்க? இல்ல சார் அதுல கிட்டிய முழுவன்ல தர சொல்லிருக்கி. இரண்டு கிட்டிய கிட்டிய முழுவன் முழுவதும் தர சொல்லிருக்கு. என்ன கிட்டிய முழுவதும் தர சொல்லிருக்கு. ஆகவே 64 லிட்டர். கிட்டிய முழுவெண்ணில் சொல்லியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. நாளன்றில் விற்பனை செய்த பாலின் விடையை கிட்டிய முழுவெண்ணில் காண்க என்று சொல்லியிருக்கு. அப்ப முழுவெண்ணில மட்டும் தட்டினா 64 லிட்டர் வரும். ஓகேவா? சரி. அப்போ ஒரு நாளைக்கு அன்னளவாக 64 லிட்டர். என்ன 30 லிட்டர் விற்பனையான நாளும் இருக்கு, 100 லிட்டர் விற்பனையான நாளும் இருக்கு. சராசரியா ஒரு நாளைக்கு ஒரு 64 லிட்டர் அடிச்சிருக்க, விற்பனை செய்திருக்கிற. சரியா? உதாரணத்துக்கு விராட் கோலி கிரிக்கெட் மேட்ச் பாக்குறாரு தெரியும். விராட் கோலியோட எவரேஜ் ஒரு ஒன் டே 50 ஓவர் மேட்ச்ல எவரேஜை பாத்தீங்கன்னு சொன்னா 50 ரன் சொல்லி காட்டும் எவரேஜ். அதுக்காண்டி அவர் எல்லா மேட்ச்லயும் 50 அடிக்கிறார் இல்ல. அவர் சைபர்ல அவுட் ஆகிற மேட்சும் இருக்கும், ஒரு 10-15 இருக்கும். அதே நேரம் 100 அடிச்ச மேட்சும் இருக்கும், ஒரு 50-60 மேட்ச் இருக்கு தானே. அப்ப எல்லாத்தையும் கூட்டி எத்தனை இன்னிங்ஸ் விளையாடுகிறாரோ அத்தனை இன்னிங்ஸ் அதை பிரிச்சு அவர் சராசரி வரும். ஒரு மேட்ச்ல அவரை இறக்கி விட்டா சராசரி எத்தனை ரன் அடிச்சுட்டு வருவார் என்று சொல்லி பாக்குறது. ஏன்னா அந்த ஸ்டாட்டிஸ்ட பார்த்தாலே அவருக்குள்ள இவர் ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயர். கிரிக்கெட் தெரியாதாக்கள் அண்டுதான் மேட்ச் பாக்குறாங்கன்னு சொன்னா இப்ப அந்த எவரேஜை பார்த்தோன்னே அந்த பிளேயர் யாருன்னே தெரியாதாக்களுக்கு கூட விளங்குமா 50 காட்டு எவரேஜ். அப்ப இவர் 50 ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அது மாதிரி பாருங்க, இந்த விற்பனை நிலையம் சராசரியா 64 லிட்டர் விற்படுது. அப்ப அவங்களுக்கு விளங்கும் இது லாபமா நட்டமான்றதை அவங்க கண்டுகொள்வாங்க. அது மாதிரி தான் பிள்ளைகள் உங்களோட மார்க்ஸ் எவரேஜும் சரியா. உதாரணத்துக்கு உங்களோட சராசரியை பாருங்க, இந்த முறை எவ்வளவு வருதுண்டு. 75க்கு மேல இருக்க நமக்கு, 75க்கு மேல இருக்க. 75க்கு மேல இருந்தா தான் நீங்கள் சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லா பாடத்துக்கும் மண்ணல்லவா எனக்கு 75 வந்தபடியா 75 சராசரியா இருக்கு. அல்லது எந்த பாடத்துல குறையுதுன்னு பார்த்து அதுல ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கிலீஷ்ல குறையுதா, இங்கிலீஷ் பாஸ் பேப்பர் புக் வாங்குறது, பாஸ் பேப்பர் புக் வச்சு படிச்சு மார்க்ஸை கூட்டலாம். முடியும், நினைச்சா எல்லாம் முடியும். சரி, அதுக்கு முயற்சி எடுக்கணும், தியாகம் பண்ணணும். சரியா? நேரத்தை படிப்புக்கு அதிக அளவு செலவழிப்போம். பொழுதுபோக்கு ரீல்ஸ் பார்க்குற, டிக்டாக் பார்க்குற, இன்ஸ்டாகிராம் பார்க்குற, ஃபேஸ்புக் பார்க்குற, யூடியூப் பார்க்குற, இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் பிறகு பார்க்கலாம். எம்பஸ்ல போயிட்டு ஹாஸ்டல்ல படுத்துக்கிட்டு பார்க்கலாம். எஸ், டோட்டல் இன்னிங்ஸ் ஓவர் நம்பர் ஆஃப் டைம் போட் அவுட். ஓகே, அவுட் ஆன மேட்சால பிரிப்போம். என்ன அவுட் ஆன மேட்சால பிரிப்போம். சரி, ஓகே, தேங்க்யூ மேலதிக தலைவர். சரி, அடுத்த வழி பாருங்க. 1 லிட்டர் பாலின் விலை 70 ரூபாய் எனின், 1 லிட்டர் பாலின் விலை 70 ரூபாய் எனின் அம்மாதத்தில் விற்பனை செய்த பாலின் மூலம் அவருக்கு கிடைத்த வருமானம் யார்? சரி, இந்த கேள்விக்கு இந்த சராசரியை பயன்படுத்தி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் இந்த மாதத்துல மொத்தமா எத்தனை லிட்டர் வித்திருக்கிறார். இந்த மாதத்துல மொத்தமா அவர் எத்தனை லிட்டர் வித்திருக்கிறார்? 1970 லிட்டர். 1970 லிட்டர் வித்திருக்கிறார். 1 லிட்டர் 70 ரூபாய் படி வித்திருக்கிறார். சரியா? 1 லிட்டர் இல்லை, 1 லிட்டர் 70 ரூபாய் படி. 1 லிட்டர் ரூபாய் 70. 1 லிட்டர் ரூபாய் 70. சரியா? அப்ப இந்த மாதத்துல கிடைச்ச வருமானம்னா மொத்தமாக இந்த மாதம் ஃபுல்லா 1930 லிட்டர் வித்திருக்கிறார். அப்ப 1 லிட்டர் 70 ரூபாய்னா 1970 லிட்டரை காணா என்ன செய்யணும்? 70 பிரிக்கணும். 70 இருக்கும். 1 லிட்டர் 70 ரூபா பால், 1 லிட்டர் பால் 70 ரூபான்னு சொன்னா 2 லிட்டர் எவ்வளவு? 140 ரூபா. 2 அளவு இருக்கும். 3 லிட்டர் எவ்வளவு? 210 ரூபா. 3 அளவு இருக்கும். அது மாதிரி 1930 லிட்டர் வித்திருக்கிறாருடா. ஓகே, பரவாயில்லைங்க. என்ன 1.35 பாபம் இந்த விஷயத்துல போட்டிருக்கீங்க. 1.35 100. சரியா?
ரூபாய் 1,35,100 பேருக்கு வந்தது. 1,35,100 வருதா? சரி, மட்டாக்களுக்கு வந்ததா? சரியா பிள்ளைங்க? ஓகே. அப்ப இந்த கேள்வி விளங்கினதா? இந்த கேள்வி பூரணமாக நாங்க 9ஆம் ஆண்டுல படிச்ச ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். ஒரு வேலை தற்சமயம் வந்துச்சுன்னு சொன்னா சரியா படிப்பிக்கலன்னு சொல்லக்கூடாது. உங்களோட டீச்சர்ஸ் மார்ட்ட அப்படி ஒரு காலம் சொல்லக்கூடாது. அவங்க 9ஆம் ஆண்டுல படிச்சிருப்பாங்க. மற்ற பாடத்துக்கு சொல்லலாம் இந்த கதையை. நீங்க படிப்பிக்காத பாடம் வந்திருக்கேன். கணித பாடத்துக்கு இந்த கதையை சொல்லக்கூடாது. என்னன்னா நீங்க 6ஆம் ஆண்டுல இருந்தே படிக்கிறீங்க கணிதம். 6ஆம் ஆண்டுல இருந்து படிக்கிறது 7ஆம் ஆண்டுக்கு வரும், 7ஆம் ஆண்டுல படிக்கிறது 8ஆம் ஆண்டுக்கு வரும், 8ல படிக்கிறது 9க்கு வரும், 9ல படிக்கிறது ஓஎல் வரைக்கும் வரும். சரியா? அப்ப கணித பாடம்ன்றது ஒரு தொடர்ச்சியான பாடம். அப்ப அதை நல்ல தெளிவாக கற்றுக்கொள்வோம். என்ன அது ஒவ்வொரு வருஷமும் படிச்சோடனே தூக்கி எறிகிற பாடம் இல்லை கணிதம். அப்ப அதை தெளிவாக கற்றுக்கொள்ளணும். பாடமாக்கினீங்கன்னா தான் மறக்கும். பெவரேஜ்னா என்னண்டு நல்ல வடிவா விளங்கிட்டு போகணும். சரியா? பாடமாக்கினா மறக்கும் தானே. பாடமாக்கினா மறக்கும். விளங்கி படிச்சா வாழ்க்கை ஃபுல்லா மறக்காது. ஓகே. சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு வரும் குயிக்கா. அடுத்தது பாருங்க. அடுத்தது இருபடி சாம்பாடுகள். கேள்வி பாருங்க. 6வது கேள்வி. செவ்வக அடரின் நீளமானது சதுர அடரின் ஒரு பக்க நீளத்தின் இருமடங்கிலும் பார்க்க ஒன்றினால் குறைவாகும். சதுர அடரின் ஒரு பக்க நீளமும் செவ்வக அடரின் அகலமும் எக்ஸ் என கொள்க. ஓகேவா? சரி, ஓகே. பாருங்க. 6வது கேள்வி போவோம். 6வது கேள்வி 2 படங்கள் தரப்பட்டிருக்குது. சரியா? 2 படங்கள் தரப்பட்டிருக்கு. அது அறவே தெரியவில்லை, அது வசனமாவே சொல்லிட்டாங்க. ஒரு சதுரம் இருக்குதாம், ஒரு சதுரம் இருக்குதாம், ஒரு செவ்வகம் இருக்குதாம். ஒரு சதுரம் இருக்குதாம், ஒரு செவ்வகம் இருக்குதாம். அதுல சதுர அடரின் ஒரு பக்க நீளமும் செவ்வக அடரின் அகலமும் எக்ஸ் என கொள்ளட்டாம். சதுரம் என்று சொன்னா பிள்ளைகளுக்கு தெரியும். சதுரம் 4 பக்கம் சமனானதான் சதுரம். அப்போ ஒரு பக்கம் நீளம் எக்ஸ் என்று சொன்னா அகலமும் என்னவா இருக்கும்? சதுரத்துல எக்ஸ். அகலமும் எக்ஸா தான் இருக்கு. அதே மாதிரி செவ்வக அடரின் அகலமும் எக்ஸ் என கொள்ளட்டாம். செவ்வக அடர் எக்ஸ் என்று சொன்னா செவ்வக அடர் அகலம் எக்ஸ் என கொள்ளட்டாம். ஓகே. இப்ப முதலாவது கேள்வியை வாசிப்போம். செவ்வக அடரின் நீளமானது செவ்வக அடரின் நீளம் ஆனது சதுர அடரின் ஒரு பக்க நீளத்தின் சதுர அடர் நீளத்தின் என்று சொன்னா எக்ஸ். சதுர அடரின் ஒரு பக்க நீளத்தின் இருமடங்கு. அப்ப இதுல இருமடங்குண்டா எத்தனை? இருமடங்குண்டா 2x. 2x பிறகு எக்ஸ் ஆக 2 போடக்கூடாது. அது 2x. வந்து சொன்னாதான் கூட்டுவோம். இருமடங்குண்டா பெருக்குவோம். அரை மடங்குண்டா என்ன செய்வோம்? அரை மடங்குண்டா 2ஆல பிரிப்போம். இருமடங்குண்டா 2ஆல பெருக்குவோம். அப்ப சதுரத்தின் நீளத்தை போல 2 மடங்கா 2 மடங்கிலும் 1 குறைவாங்க. அப்ப என்ன செய்யும்? 1 கழிக்கணும். சயம் உண்டு. 1 கூடன்னு சொன்னா கூட்டணும். 1 கூட்டணும். சரியா? இங்க பாருங்க. 20x ஆக 1 நீளத்தை கண்டாச்சு. ஓகேவா? இவ்வளவு முழங்கினதா? இந்த கேள்வி இவ்வளவு முழங்கினதா? ஆம் சார், விளங்கினது. அப்ப பாருங்க. முதலாவது கேள்வி செவ்வக அடரின் நீளத்தை எக்ஸ் சார்பில் தருக. செவ்வக அடரின் நீளத்தை எக்ஸ் சார்பில் தருக. முதலாவது கூட நீளத்தை எக்ஸ் சார்பில் தருக எழுதிட்டோம். செவ்வக அடரின் பரப்பளவை எக்ஸ் சார்பில் தருக. அப்ப செவ்வகத்துல பரப்பளவு சமன்பாடு என்ன? நீளம் தர அகலம். நீளம் தர அகலம். செவ்வகமோ சதுரமோ பரப்பளவு சமன்பாடு நீளம் தர அகலம். அப்ப நீளம் வந்து எவ்வளவு? 2x சயம் உண்டு. அகலம் எவ்வளவு? x. அப்ப இவ்வளத்தையும் எக்ஸ் ஆல பெருக்கும். இவ்வளத்தையும் எக்ஸ் ஆல பெருக்கும். எக்ஸ் ஆல பெருக்கணும்னா இப்படி பெருக்கலாம். எக்ஸ் ஆல பெருக்கணும்னா இப்படி பெருக்கும்.
எக்ஸால பெருக்குவோமா? அப்ப எக்ஸால முதல்ல இந்த 2x பெருக்கினா எவ்வளவு? 2x வர்க்கம் எக்ஸ் பெருக்கப்பட்டா வர்க்கம் மட்டும் வரும். எக்ஸ் பெருக்கப்பட்டா வரும். அப்புறம் எக்ஸால இந்த ஒன்றை பெருக்கினா எவ்வளவு? x தாய ஒரு எக்ஸ். தாய ஒரு எக்ஸ். சரியா? அப்போ ஒரு எக்ஸ் எழுத தேவை தானே ஒரு எக்ஸ். சரியா? இப்ப பாருங்க மூன்றாவது கேள்வி பாருங்க. மூன்றாவது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா செவ்வகடரின் பரப்பளவானது செவ்வகடர் பரப்பளவு இந்த கண்டு வச்சிருக்கோம். என்ன செவ்வகடரின் பரப்பளவானது. அப்ப அதை எழுதுவோம். என்ன சொல்றாங்களோ அதை எழுதுவோம். செவ்வகடரின் பரப்பளவானது சதுர அடரின் பரப்பளவிலும் செவ்வகடரின் பரப்பளவானது. அப்ப செவ்வகடரின் பரப்பளவு என்னத்துக்கு சமன்னு சொல்ல போறாங்க. சரி, அதுல ஒரு கமா ஒன்று போட்டிருக்கோம். செவ்வகடரின் பரப்பளவானது கமா சதுர அடரின் பரப்பளவிலும். சதுரத்துல பரப்பளவு என்ன? நீளத்தையானது என்ன? x வர்க்கம் சதுர அடரின் பரப்பளவு எக்ஸ் வர்க்கம். என்ன சதுர அடரின் பரப்பளவிலும் 56 கூடியதா? அப்ப என்ன செய்யணும்? சதுர அடர் பரப்பளவோட 56 என்ன செய்யணும்? சக 56 கூட்டணும். பாருங்க, இப்ப இந்த வசனத்தை இதை வச்சு வாசிக்காம இந்த கணக்கை வச்சு வாசிக்கிறோம். பாருங்க, இதுல என்ன எழுதியிருக்கிறோம்? இவ்வளவு என்ன என்ன விஷயம்? செவ்வகடரின் பரப்பளவு செவ்வகடரின் பரப்பளவானது இவர் யாரு? சதுர அடரின் சதுர அடரின் பரப்பளவை விட செவ்வகடரின் பரப்பளவானது சதுர அளவின் பரப்பளவை விட 56 அதிகம். இப்படித்தான் பிள்ளைகள் ஒருங்கமை சமன்பாடுகள் உருவாக்குற கேள்விகளும் இப்படித்தான் வரும். சரியா? ஒருங்கமை சமன்பாடுகளுக்கும் ஒரு பயிற்சியா எடுத்து கொடுப்போம். இப்ப இவரை நாங்க என்ன வடிவத்துக்கு மாத்தட்டாம்? திருப்திப்படுத்துகன்னு சொன்னா அதை உருவாக்கும். ஏதாவது ஒரு தொடர்பு வச்சு அதை உருவாக்கும். கடைசி லைன் இப்படி வரும். கடைசி அவன் இப்படி முடிக்கணும். அவங்க தந்த சமன்பாடை உருவாக்குறதா என காட்டுக, திருப்தி ஆக்குறது என காட்டுகன்னு சொன்னா அவங்க தந்த சமன்பாட்டை நாங்க இதுல இருந்து உருவாக்குறோம். சரி, எப்படியோ உங்களுக்கு விட தெரியும் இதுல இருந்து உருவாக்கும். அப்ப இங்க பாருங்க, இந்தியால சைபர் வந்திருக்கு. ஆனா இந்தியால 2 பெருமானம் இருக்கும். இந்த ரெண்டையுமே இந்தியால கொண்டுட்டாங்க என்ன வந்துடும்? சைவர் வந்துடும். சைவர் வந்துருக்கும். அங்கால ஒன்றுமே இல்லாட்டி அங்கால சைவர் தான். அங்கால சைவர். பாருங்க, இவர் இந்த 56 என்ன செய்யறாரு? இவர் கூட்டுப்படுது. இந்தியால என்ன செய்யும்? கழிப்படும். 56 இந்த எக்ஸ் வர்க்கத்தோட என்ன செய்யறார்? கூட்டுப்பட்டா அங்கால என்ன செய்யும்? கழிக்கப்படும். அப்ப அங்கால ஆல்ரெடி 2x வர்க்கம் இருக்கிறார். x இருக்கிறார். இவரை கொண்டு வந்தா இந்தியால வந்துடுவார். இவரை இந்தியால கொண்டு வந்தா அங்கால 0 வந்துடுவார். அப்போ சக்சஸ், வெற்றி. இவரும் வந்துட்டு இவரும் வந்துட்டு. அப்ப இங்க பாருங்க, இது 2x வர்க்கம், இது 1x வர்க்கம். அப்ப 2ல இருந்து 1 போனா எத்தனை x வர்க்கம் மிச்சம் இருக்கும்? 1x வர்க்கம். 1x ஒரு 56. ஓகே, உருவாக்கிட்டோம். அதே சாமான் உருவாக்கிட்டோம். சரியா? உருவாக்கிட்டோம். அடுத்த கேள்வி என்ன சொல்லப்படுது? மேலே உள்ள இருபடி சமன்பாடை தீர்ப்பதன் மூலம் எக்ஸின் பெருமானத்தை கண்டு செவ்வகடரின் நீளத்தை காணலாம். சரியா? ஓகே, செய்வோம். பாருங்க, 4வது வரை. சரியா? இந்த கேள்வி நாங்கள் 11ஆம் ஆண்டுல வர்க்க பூர்த்தியாக்கல் முறை என்று சொல்லி ஒரு பாடம் இருக்கு. வர்க்க பூர்த்தியாக்கல் அல்லது சூத்திரத்தை பயன்படுத்தி இருபடி சமன்பாட்டின் மூலங்களை காண்கள் என்று சொல்லி ஒரு 2 பாடம் இருக்கு. 2 பகுதி பாடம் இல்லை, 2 சின்ன பகுதி. அதை நாங்க 11ஆம் ஆண்டுல படிப்போம். இப்போதைக்கு நாங்க இவரை வளமையான காரணிப்படுத்தல் முறையில காரணிப்படுத்துவோம். 3 உறுப்பை 4 உறுப்பா மாத்தி போட்டு 2 2ஆ காரணிப்படுத்தலாம்.
இப்படியே வச்சு பொது கொடுக்க இயலாது. இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இல்ல. இங்க நம்பர் 56 இருக்கு, இங்க 56 மடங்குகள் ஒன்றுமே இல்ல, காரணிகள் இல்ல. அப்ப இவர 3 ரூபாய் வச்சு எங்களுக்கு காரணிப்படுத்தல. அப்ப 4 ரூபாய் மாத்தோம். அப்படியே நான் ஒரு முறையில சொல்லி தந்திருக்கேன், நீங்க ஒரு முறையில படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு விருப்பமான முறையில நீங்க செஞ்சு விடலாம். இது ஒரு எக்ஸ் வர்க்கம் என்ன, இது 56 சரியா. அப்ப இந்த நம்பர் எக்ஸ் வர்க்கத்திற குணகத்தையும் எக்ஸோ எக்ஸ் இல்லாமலோ ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை பெருக்கினால் என்ன வரும்? 1 என்ன வர போகுது? 56. 56. அதுக்கு பிறகு 56 பெருக்கமாடுதோ. 56 எப்படி எல்லாம் உருவாக்கலாம்? 56 56. 2 28 பெருக்கினா 56. அதனால 3 உருவாக்கலாம், 4 உருவாக்கலாம் என்ன? 4 உண்டு 14. 14. 4 14 54 வரும். 5 வராது, 6 வராது என்ன? 6 வராது, 7 வரும். 7 வரும். 7 8 56, அங்கால 8 56. எப்ப திரும்ப வந்ததை வருதோ, திரும்ப 7 8 8 7 3 தானே வந்ததே வருதோ, அங்கால நாங்க தேட தேவையில்லை. அது பிறகு திரும்ப இதேதான் ரிப்பீட் ஆகுது. அப்ப இந்த 4ல 1 தான் பொருத்தம். அந்த 1 எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? இவர் எத்தனை எக்ஸ், இவர் எத்தனை எக்ஸ்? ஒரு எக்ஸ். அப்ப இவருடைய குணகம் 1. அந்த 1 வரும். இந்த 2ஐயும் கூட்டினால் அடி கழிச்சா 1 வரும். இவர் 56ஐயும் கூட்டினா 57 55 வராது. 28 30 கழிச்சா 26 வராது. 14 4 18 4 போனா 10 வராது. 7 மட்டும் 15. 8ல இருந்து 7 போனா எத்தனை? 1. அப்ப இவர்தான். இவர் அப்படியே தூக்கிட்டு வந்து இதுல போட்டுருவோம் சரியா. அப்ப இவரை அப்படியே போடணும், இவரையும் அப்படியே போடணும். இவரைத்தான் இப்படி எழுதணும், 7 8 7 8. அப்ப ஒரு எக்ஸுக்கு பதிலா 7x 8x போட்டாச்சு. அப்ப உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், ரெண்டுக்கும் ஒரே குறிய போட்டா கூட்டுப்போம். ரெண்டுக்கும் ஒரே குறிய போட்டிக்கொண்டு வைங்கோ. ரெண்டுக்கும் ஒரே குறிய போட்டா என்ன செய்யும்? ஒரே கூட்டுப்படும். மறை 15x என்று வரும். இங்க மறை ஒரு எக்ஸ் தான் இருக்கு. சரி, ரெண்டுக்கும் ஒரே குறிய போட்டா நேர் 15x என்று வந்துடும். ஆனா இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் ஒரே குறி போடக்கூடாது, ரெண்டுக்கும் வேற வேற குறி தான் போடும் சரியா. அப்ப யாருக்கு மறை, யாருக்கு நேர்? 8க்கு மறை 7க்கு நேர். 8க்கு மறை 7க்கு நேர். ஏன் தெரியுமா? வேற வேற குறி பெரிய நம்பரை குறி தான் விடைக்கு வரும். பெரிய நம்பர் 8 தானே, 7 விட 8 பெருசு தானே. அப்ப 8க்கு மைனஸ், அப்ப விடைக்கு மைனஸ் வரும். ஒருவேளை நீங்க இப்படி போட்டிருந்தா என்ன விட வந்திருக்கும்? இப்படி போட்டிருந்தா என்ன விட வந்திருக்கும்? இதுக்கு வேற வேற குறினா கழிப்போம். 8ல இருந்து 7 போனா 1. பெரிய நம்பர் 8, அப்ப 8க்கு பிளஸ் என்ன நேர் ஒரு எக்ஸ். ஆகவே இவருக்கு மைனஸ் போடும், இவருக்கு பிளஸ் போடும். இனி என்ன செய்ய போறோம்? வெட்டி தானே எங்களுக்கு 4 ரூபாய் ஆகிட்டோம் தானே, 3 ரூபாய் 4 ரூபாய் மாத்திட்டோம்ல. இனி என்ன செய்ய போறோம்? இந்த 2 என்னத்தை போயிருக்கலாம்? எக்ஸ். என்னத்தை போயிருக்கலாம்? இந்த 2 என்னத்தை போயிருக்கலாம்? எக்ஸ பொது எடுக்கலாம். எக்ஸ பொது எடுத்தா இங்க எக்ஸ் முறைன்னு வரும். இங்க 7 தானே எக்ஸ்ல, எக்ஸ பொது எடுத்தா 7 வரும். பெருக்கி பாருங்க, டபுள் செக். எக்ஸ் இன்டு எக்ஸ், எக்ஸ் வரைக்கும் எக்ஸ் இன்டு 7 7x. இந்த 2 என்னத்தை பொது எடுக்கலாம்? 8. பொது எடுக்கலாமா? எடுக்க இயலாது. இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இல்லையே. ஆனா இங்க 8 இருக்கு, இங்க 8க்கு மடங்கு இருக்கு. அப்ப 8 8x பொது எடுக்கலாம். 8 தர எக்ஸ்ல 8 பொது எடுத்தா எக்ஸ். அங்கால 7 8 என்ன, 7 8 56 இருந்து 8 பொது எடுத்தா சரியா. சகடு ஏன் தெரியுமா?
மறையும் நேரும் பெருக்கப்பட்டதான் மறை வரும். அது விளக்கம் ஷார்ட்கட். சரியா டபுள் செக் பண்ணுங்க. இங்க வந்த கோவை அதே குறியோட அதே நம்பரோட இங்க வரணும். வராட்டி புல அப்பதான் ரெண்டையும் பொது கொடுக்கலாம். இப்ப பாருங்க இந்த செட்ல எக்ஸாக இருக்கு, இந்த செட்லயும் எக்ஸாக இருக்கு. அப்ப ரெண்டுலயும் பொதுவா யார் இருக்க? எக்ஸாக 7 எக்ஸாக பொது கொடுக்குமா? எக்ஸாக 8 மற்ற காரணி என்ன? மற்ற காரணி என்ன? எக்ஸாக 8 எக்ஸாக சமன் 0. நான் இது படிப்பிச்சிருக்கேன். சமன்பாடுகள் பாடம் படிப்பிச்சுனா ஞாபகம் இருக்கா? முன்னொரு காலத்தில் ஆம் சார். சார் தேவாவும் சண்டை பிடிக்கிற காலம் இந்த காலம் இல்ல, ஒரு 2 கிழமைக்கு முன்னான காலம். என்ன 2 கோவைகள் பெருக்கப்பட்டு 0 வருதுன்னு சொன்னால் ஒன்று இந்த நபர் 0 இருந்திருப்பார் அல்லது இவர் 0 இருந்திருப்பார். ஆகவே ஒன்று எக்ஸ் ஆக 7 0 இருந்திருப்பார் அல்லது எக்ஸாக 8 அல்லது எக்ஸ் 8 0 இருந்திருப்பார். அப்ப இங்க கூட்டுப்படுற மற்ற பக்கம் போனா என்ன செய்யும்? கழிப்படும். இங்க கழிப்படுற என்ன செய்யும்? கூட்டுப்படும். அப்ப எக்ஸுக்கு 2 விட வந்துட்டுது. இந்த நீளத்துக்கு சய 7 சென்டிமீட்டர் ஒரு விட வந்திருக்கு, சக 8 சென்டிமீட்டர் விட வந்திருக்கு. எது பொருத்தமான விட? சக 8. சய 7 சென்டிமீட்டர் பொருத்தமா, சக 8 சென்டிமீட்டர் பொருத்தமா? சக 8. ஏன் சய 7 வராதோ? ஏன் 7 உங்களுக்கு பிடிக்காதா? 7ஆம் நம்பர் ஏன் சய வந்து ஏன் சய 7 வராது? சய வந்திருக்கு. அடிமட்டத்தை எடுத்து காட்டுங்க பாப்போம். சய 7 சென்டிமீட்டர் சய 7 சென்டிமீட்டர் அளந்து காட்டுங்க பாப்போம். அடிமட்டம் இருக்கா? எல்லாத்தையும் அடிமட்டத்துல சய 7 சென்டிமீட்டர் இருக்கா? சய அளக்க முடியாது. சயவே வராது. நீளங்கள்ல இப்ப சய வந்திருக்கு. நீளங்கள் எப்பவுமே நேர்பெருமானத்தை தான் எடுக்கும். நீளங்கள் எப்பவுமே நேர்பெருமானம். நீளம், அகலம், உயரம். உதாரணத்துக்கு வெப்பநிலை வந்து இப்போ உதாரணத்துக்கு யூரோப் கண்ட்ரி, கனடா, ஐரோப்பா, அந்த மாதிரி ஜெர்மன், லண்டன் அங்க சொல்லுவாங்க மைனஸ்ல நிக்குதுடாப்பா, இப்ப -10 பாகைசின்னு சொல்லுவாங்க. வெப்பநிலையில நேர்மறை இருக்கு. நீளங்கள்ல -7 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்குன்னு சொல்லுவோமா நாங்க? இல்ல, இல்ல சார். நேர்பெருமானமா தான் இருக்கும். அப்ப அதுக்கு எழுதணும் பிள்ளை, ஒரு விஷயம் ஒன்று எழுதுவோம். நீளங்கள் எப்பவுமே நேர்பெருமானமா தான் இருக்கு. சரியா? நீளங்கள் எப்பவுமே நேர்பெருமானமா இருக்குன்ற வசனத்தை எப்படி ஒரு சமநிலையில் எழுதும்? 0 விட எப்பவுமே பெருசா தான் இருக்கு. நீளங்கள் மைனஸ்ல வராது. சரியா? நீளங்கள் மைனஸ்ல வராது. ஆகவே இந்த எக்ஸை 2 பொருத்தமில்லை. இந்த விட பொருந்தாது. என்ன? இந்த விட பொருந்தாது. ஆகவே ஆகவே 8 சென்டிமீட்டர். ஆகவே 8 சென்டிமீட்டர் விளங்கிச்சா? இந்த 2 விடையிலேயே இவர் 8 மட்டும்தான் விடையா வருவார். விளங்கிச்சா? இப்ப இப்படி எழுதணும். இந்த சமநிலை எழுதி போட்டு இந்த 2 விடையில ஒரு விடையை சரியா எழுதுங்க. நீளங்கள் தொடர்பா கேள்வி வந்தா மேலே உள்ள இருபடி சமன்பாட்டை தீர்ப்பதன் மூலம் எக்ஸின் பெருமானத்தை கண்டு செவ்வகடரின் நீளத்தை காண்க. அப்ப கடைசி கேள்வி அவசரப்பட்டு இப்படி கேள்வி எக்ஸ கண்டோடனே அடுத்த கேள்வி பாஞ்சடிச்சு போறேன். கடைசியில வெளியாளவை டிஸ்கஸ் பண்ணக்குள்ளதான் விளம்பரம். ஆச்சோ அந்த கேள்வி நான் பார்க்கலடா என்று சொல்லி அதுல போய் நின்று ஆளக்கூடாது. என்ன முழுசா கேள்வியை வாசிச்சு முடிச்சிட்டோமா, கேள்வி முடிஞ்சா என்று சொல்லி வாசிட்டு அடுத்த கேள்வி போவோம். சரியா? நேரம் 3 மத்தியானம் தருவாங்க. 1:30 மத்தியானம் 2 மத்தியானம் செய்து முடிச்சுட்டு சும்மா வாத்து போய்க்கிறது மேலே. அதை பாக்குற நேரம் இந்த கேள்விக்கு திரும்ப பார்க்கலாம் தானே. என்ன அப்ப பாருங்க, இந்த இருக்கு நீளம், நீளத்தை தானடா 8 தெரியும் தானே. அப்ப செவ்வகத்தி நீளம், செவ்வகத்தில நீளம் வந்து 2x சயம் உண்டு என்று கண்டுபிடிச்சிட்டோம். முதலாவது கேள்வியே தான். அப்ப இப்ப எக்ஸுக்கு பதிலா என்ன போடலாம்? எக்ஸுக்கு பதிலா என்ன போடலாம்? நித்திரை எல்லாரும் ஹலோ எழுப்புங்க எல்லாரும். எக்ஸுக்கு பதிலா என்ன போடலாம்?
8 என்ன ஓகே 8 8 வெரி குட் ஒரு ஆள் தான் முழிப்பு போல இருக்க மற்ற எல்லாம் நிற்கிறியா அப்ப 28 போடலாம் 28 28 சைவம் 27 விட சரியா நோ வை சொல்லுங்க பவித்ரா ஏன் எக்ஸுக்கு பதிலா 8 எக்ஸுக்கு பதிலா 8 போட்டு 28 அப்ப 28ல இருந்து கொண்டு போனா 27 விட ரெண்டு வந்து எக்ஸோட பெருக்கப்படுது சார் படும் என்ன பெருக்கப்படும் 2 எக்ஸ் 2 எக்ஸ் அப்ப 2 மட்டும் பெருக்கப்படும் அங்க ஒன்று 2 16 2 16 அப்ப 16ல இருந்து கொண்டு போனா எத்தனை 15 சென்டிமீட்டர் விடை வந்து 15 சென்டிமீட்டர் விடை வந்து 15 சென்டிமீட்டர் ஓகே தானே பிள்ளைகள் ஓகே அப்போ இந்த விடை காண்ற கேள்வியை கொஞ்சம் திரும்ப ஞாபகப்படுத்தினதால கொஞ்சம் உதாரணத்துக்கு சேர்ந்து மறந்துருப்பீங்க ஞாபகப்படுத்தாத கொஞ்சம் நேரம் கூடவா எடுத்துட்டேன் மற்ற கேள்விகளை நாங்கள் நாளைக்கும் இதே நேரம் கொஞ்சம் எளியா ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு நான் மெசேஜ் போடுவேன் சரியா ஏன்னா மதுவர்சன் இருக்கீங்களா சரியா ஓகே பிள்ளைகள் ஏதாவது டவுட்னு சொன்னா கேளுங்க டவுட்